الحمدللہ رب العالمین الصلاة والسلام على اشرف الانبیاء وسید المرسلین محمد وعلى آلہ واصحابہ ومن تبعهم بإحسان الى یوم الدین. سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم. رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی. ربی زدنی علما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற தஃப்சீருடைய வகுப்பில் இன்று நாங்கள் 7வது வகுப்பில் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய உதவியால் சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் படித்தோம். அந்த சூரா ஃபாத்திஹாவுக்கும் அடுத்ததாக இருக்கின்ற சூரத்துல் பக்ராவுக்கும் உள்ள அந்த தொடர்பை நாங்கள் படித்து கொண்டு வரோம். அப்போ அந்த தொடரில் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன் வச்சுட்டு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா என்றது ஒரு துவா. நான் அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்னை நீ வழி நடத்துவாயாக, நேரான பாதையின்பால் என்னை வழிநடத்துவாயாக. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஹிதாயத் அப்படின்னு. அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டில் நாங்கள் வாழணும் என்று நாங்கள் சூரா ஃபாத்திஹால என்ன செய்கிறோம், துவா கேட்குறோம். அந்த சூரா ஃபாத்திஹால நாங்கள் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்த சாப்டரில் சூரா பக்ரால பதில் சொல்கிறாங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதன் லில் முத்தகீன். நீங்கள் ஹிதாயத்தை கேட்டீங்க, அந்த ஹிதாயத் என்ன தெரியுமா? ஸாலிகல் கிதாப், இந்த குர்ஆன் மட்டும்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த குர்ஆன் தான் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான ஹிதாயத்தின் காரணம். இந்த குர்ஆன் அல்லாத ஒரு ஹிதாயத் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் ஹிதாயத்தை கேட்குறீங்களா? இதோ இருக்குது ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஏன்? இது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். ஆகவே இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதன், நீங்கள் துவா கேட்டீங்களே ஹிதாயத், அந்த ஹிதாயத்தை இது தரும், இந்த குர்ஆன் தரும். ஆனால் நீங்கள் முத்தகீனா இருக்கணும். பாருங்கள், இப்படி தொடர்பு. அப்போ நீங்கள் முத்தகீன்ற குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால், அந்த குவாலிஃபிகேஷனோட இந்த குர்ஆனுக்குள்ளே நீங்கள் போனீங்களா இருந்தால், குர்ஆன் உங்களை சுவர்க்கம் வரைக்கும் என்ன செய்யும், உங்களை கைட் பண்ணி கொண்டு போகும் என்று நாங்கள் போன முறை பார்த்தோம். இப்போ அதில் என்ன சொன்னாங்க, நான் முத்தகீன்னா யார்? இந்த முத்தகீனுடைய பண்புகளை குர்ஆனில் நிறைய இடங்கள் எல்லாம் சொல்கிறோம். இந்த சூரா பக்ராவோட முதலாவது பகுதியில் சுருக்கமாக முத்தகீன்களண்டா யாரண்டா அவங்கள்ட்ட ஒரு 5 குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு முத்தகீனாக மாறிடும். அப்படி நீங்கள் மாறினா குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். அதில் முதலாவது என்ன? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான உலகம் பற்றிய ஈமான் அவங்கள்ட்ட இருக்கும். நான் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 2வது குவாலிஃபிகேஷன் வயுகீமுன ஸலாத், தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. கைபை ஈமான் கொள்வாங்க, தொழுகை நிலைநாட்டுவாங்க, நாங்கள் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இது 3வது குவாலிஃபிகேஷன். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க, நபியே உங்களுக்கு இறக்கிய இந்த குர்ஆனிய வசனங்களை ஈமான் கொண்டவர்களாக முத்தகீன்கள் இருப்பாங்க. வமா உன்ஸில மின் கப்லிக்க, உங்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். நபியை உங்களுக்கு முன்னரும் இறக்கி அருள வேதங்கள் இருக்குது மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக. அப்போ நான் நபியுடைய உம்மத்தாக இருந்தாலும் கூட எங்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுடைய வேதங்களையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் முத்தகீன்களாக மாறுவதற்கு. அடுத்தது வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், மறுமை பற்றிய மிக தெளிவான ஈமானோடு அவர்கள் வாழ்வார்கள். இந்த பண்புகள் யார் இருக்கிறோம்?
உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள் முத்தகீன்கள், இவர்களால் தான் நேர் வழி பெற முடியும். வஉலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். இது சுருக்கம். அப்போ என்ன வந்து முதலாவது என்ன பார்க்க முடியும் கேட்டால், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் இந்த காணுகின்ற உலகத்தை விட, பார்க்கின்ற உலகத்தை விட காணாத உலகம் ஒன்றை அவர்கள் ஈமான் கொண்டு வாழ்வார்கள். இந்த உலகத்தில் காணுகின்ற உலகத்தில் ஒரு வீட்டை கட்டி அதில் வாழணும் என்றதை விட அது தற்காலிகம். காணாத உலகம் மறுமை ஒன்று இருக்குது, அங்கு ஒரு நிரந்தர வாழ்க்கை வாழணும் என்று ஆசைப்படுகின்றவர்களால் தான் முத்தகீன்களாக மாற முடியும். அப்போ இந்த உலகம் தான் அவங்களுடைய இலக்கும் கவலையும் அவங்களுடைய வேதனையும் சந்தோஷமும். உலகத்தை தவிர வேறொரு கவலை இல்லை, உலகத்துக்கு அங்கால அவர்களும் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அவர்களால் முத்தகீன்களாக மாறுறதுன்ட்டு நினச்சி கூட பார்க்கிறது. இப்போ முதலாவதுன்னா அல்லதீன யுமினூன பில் கைப், பார்க்கின்ற உலகத்தை விட ஈமானிய பார்வை ஒன்று இருக்குது, அது காணாத உலகத்தை எங்களுக்கு காண செய்யும். நான் போன முறை பார்த்தோம் இல்லையா? அப்போ எங்களுக்கு முன்னால் நான் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னர் ஒரு கைபான் உலகம் இருந்துச்சு, ஆலமுல் அருவாகிலிருந்து அப்படியே நாங்கள் வந்தோம். அது எங்களுக்கு கைப் தெரியும். மௌத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, அது கபரிலிருந்து மஹ்ஷர்லேருந்து சுவர்க்கம் நரகம் வரைக்கும் போகின்ற ஒரு நீண்டதொரு வாழ்க்கை இருக்குது, அதுவும் கைப். அது இதுவரைக்கும் நாங்கள் காணலை. ஆனால் முத்தகீன்களாக மாறுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? காணாட்டியும் போகாட்டியும் பார்க்காட்டியும் இந்த உலகத்திலிருந்து மறுமையை சுவர்க்கத்தையும் பார்க்க தெரிந்தவர்களுக்குத்தான். இல்லை எனக்கு ஒரு கபர் வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு மஹ்ஷர் இருக்குது, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சத்தியமாக என்னை விசாரிப்பாங்க, எனவே அந்த விசாரணைக்கு நான் முகம் கொடுக்க வேண்டிய வரும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த ஃபிசிக்கல் உலகத்தில் அவங்க வாழ்வாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவங்களுடைய கல்விகள் இருக்கும் மறுமையில். அவங்க இந்த உலகத்தில் சம்பாதிச்சாலும் அவங்களுடைய கல்புகள் அந்த சம்பாதிக்கிற சம்பாதிப்பில் அப்படி இறுகி போக மாட்டாங்க. அல்லாவோடும் அல்லாஹ் தருகின்ற அந்த சுவர்க்கத்தோடும் அல்லாஹ்வுடைய அன்போடும் பின்னி பிணைந்தவர்களாக இருப்பார்கள். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறுமையை, அவங்க மறைவான உலகத்தை ஈமான் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போ வாழுகின்ற போதும் கூட ஏன் நான் இந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த இடத்துல இருக்கிறதுக்காகவே யாருக்கும் ஒன்றும் உலகத்தில் கிடைக்க போகிறதில்லை. இது என்னதுலாம் கடையில் இருந்து சொன்னால் ஏதாவது வருமானம் இருக்கும். ஏன் நான் இங்கே இருக்கிறோம்? இல்லை, இந்த இடத்துல ஏன் இருக்கிறோம்டா, இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனை நாங்கள் படிக்கிறதால இந்த இடத்துல மறைவான ஒரு கைப் கொண்டு இறங்கி கொண்டிருக்குது, சக்கீனத் இறங்குதுன்னு சொன்னாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மஜ்லிஸில் எங்களை விட கூடுதலாக மலக்குமார்கள் இருப்பாங்க எங்களுக்காக பிரார்த்திப்பதற்காக. இப்படி மறைவான உலகம் மௌத்தானதுக்கு பிறகு மட்டுமல்ல, வாழும் போதே மறைவான உலகம் ஒன்று இருக்குது. அதை ஈமான் கொண்டு தான் நாங்கள் தொலைவாகும், அதை ஈமான் கொண்டு தான் இந்த மஜ்லிஸில் இருக்கிறோம், அதை ஈமான் கொண்டதால தான் நாங்கள் சதக்கா செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். அப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க பார்க்கும். அப்போ அந்த கைபான உலகத்தோடு நாங்கள் வாழணும், ஒரு முத்தகீனாக மாறுது. இதில் நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் ஒரு சில ஹதீஸை மட்டும் சொல்லி முடித்தேன். என்ன அந்த ஹதீஸ்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபான உலகத்தை நம்பினவர்களுக்கு தெரியும், மறைவான உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட் கூட உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட மறைவான உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து நிரந்தரமானது, உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து தற்காலிகமானது. வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா, மறுமையில் கிடைக்கின்ற கூலிகள் நிரந்தரமானது, அதுதான் உண்மையானது, அதுதான் மிகச்சிறந்தது என்று ஈமான் கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். அப்போ இது போல் நான் ஹதீஸோட ஆரம்பித்தேன். எப்படி சொன்னேன்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒரு சஹாபியுடைய ஜனாஸாவில் கலந்து கொள்கின்ற போது அந்த சஹாபி சக்கராத்து நேரத்தில் 3 வார்த்தைகளை சொல்லிட்டு மௌத்தா போனதாக நான் பார்த்தோம். என்ன அவர் சொன்னார்? யா லைத்தஹா கானத் பஈதன், யா லைத்தஹா கானத் ஜதீதன், யா லைத்தஹா கானத் காமிலன். அது முழுமையாக இருந்திருக்கோணுமே, அது புதிதாக இருந்திருக்கோணுமே, யா அல்லாஹ் அது தூரமாக இருந்திருக்கோணுமே என்று சொல்லிட்டு அந்த சஹாபியோட ரொம்ப பெரிய. அப்போ இதுக்குரிய விளக்கம் சஹாபாக்களுக்கு தெரியா? புறவு கேட்டாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ் தூதரே அவர் மௌத்தாகும் போது 3 வார்த்தைகளை சொன்னார்,
அதுக்குரிய அர்த்தம் எங்களுக்கு தெரியா, என்ன மீனிங் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, அவர் வாழுகின்ற போது ஏன்னா உண்மையில் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் பேசுகின்ற வசனங்கள் இருக்குதானே, அந்த வசனத்துக்குரிய மீனிங் அவருக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு அது வசனங்களாக தான் தெரியும். அவர் பேசுவார், ஆனால் அவர் இந்த ஃபிசிக்கல் உலகத்தை விட்டு அவர் பெய்த்தார். இப்போ அவருக்கு நாங்கள் காணாத உலகம் அவருக்கு விளங்குது, அங்கே மலக்குமார்கள் விளங்குது, சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே விளங்குது. அப்போ அவர் இறுதி நேரம் வருகின்ற போது ஃபிசிக்கல் உலகம் அப்படியே டாக் ஆகிடும். எந்த உலகத்தை நினச்சி வாழ்ந்தாரோ அந்த உலகம் மங்கலாகி இன்னும் ஒரு உலகம் அவருக்கு முன்னால் விரியும். அதுதான் இந்த கைபான உலகம். இவருக்கு அப்படி கைபான உலகம் அவருக்கு அப்படி விசாலமாக காட்டப்பட்ட போது அவர் உலகத்தில் வாழ்கின்ற போது 3 அமல்களை செய்தார். அதில் முதலாவது அமலாக நடக்கிட்டால், ஒரு மனிதர், ஒரு வயோதிபர் அவருடைய குறியத்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இந்த சஹாபி என்ன செஞ்சார், அவரை தூக்கி கொண்டு போய் அவருடைய வீட்டில் விட்டுட்டு வந்தார். அப்போ அவர் உண்மையில் நினைச்சார் மிச்சம் தூரமாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த அமலுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா காட்டினால் மறுமையில் உங்களுக்கு இந்த அமலுக்குரிய கூலி இதுவாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் உலகத்தில் வாழும்போது செஞ்ச அந்த அமல் மிச்சம் கொஞ்சம் தூரம் தான் தூக்கினேன், அந்த வயோதிபரை மிச்சம் தூர கூட்டி போட்டு பேய்த்திருந்தார், என்ன நன்மையும் கூடியிருக்கணுமே. யா அல்லாஹ், அந்த வயோதிபரை தூக்கி கொண்டு போன அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், மறுமையில் இன்னும் எனக்கு ப்ராஃபிட் கூடையே என்று அவர் மறுமையில் கூலியை காணும்போது, அடே நான் இன்னும் கொஞ்சம் கூட இதை செஞ்சிருக்கணுமே என்று. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விசாலமான ஒரு நன்மையோண்டு அந்த அமலுக்கு மறுமையில் காட்டப்படுது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் உடைய வீட்டில் ஒருத்தர் வந்து தட்டுறார், உடை கேட்டு ஏதாவது உடுப்பு இருந்தால் தாங்க அப்படின்னு. நான் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், ஏதாவது உடுப்பு கேட்டால் இருக்கிறதுல பழைய ஒன்றை கொடுப்போம், சரியா, நல்லதை வச்சு கொண்டு நோமலான ஒன்றை கொடுப்போம். இந்த சாபி என்ன செஞ்சாரை கேட்டு அப்படி வந்த கேட்ட நேரத்தில் அவர் இருக்கிறதுல நோமலான ஒன்றை கொடுத்தார். இப்போ இதுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா மறுமையில் நாங்கள் செய்கின்ற எந்த அமலையும் வீணாக்க மாட்டேன். இவருக்குரிய அமலை காட்டும்போது அதை கண்டு ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, நான் கொடுத்த உடுப்பு புதிதாக இருந்த எனக்கு விருப்பமான பெஸ்ட்டை கொடுத்துருந்தா எனக்கு நான் மறுமையில் நன்மையும் கூடியிருக்குமே, அநியாயம் நான் நோமலோட கொடுத்தேன் என்று அவர் கவலைப்படுறார் சக்கராத்துடைய நேரத்தில். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய வீட்டை வந்து ஒரு ஆள் தட்டுறார், ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் தாங்க அப்படின்னு. அம்மையில் அவர்கிட்ட இருந்து அந்நேரம் ஒரே ஒரு ரொட்டி தான். இவர் என்ன செஞ்சார், அவருக்குரிய அந்த ஒரு ரொட்டியை 2ஆக உடச்சி ஹாஃபை கொடுக்குறார். ஹாஃபை கொடுத்தோடனே இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஹாஃப் ரொட்டிக்குரிய நன்மை மறுமையில் காட்டப்படுகின்ற போது அவர் சொல்கிறார், நான் முழுமையாக கொடுத்துருக்கொண்டேன். யலைத்தஹா கானத் காமில, யலைத்தஹா கானத் ஜதீத, யலைத்தஹா கானத் பஈத. அது தூரமாக இருந்திருக்கணுமே, அது புதிதாக இருந்திருக்கணுமே, அது டோட்டலாக டோட்டலாக கொடுத்துருக்குண்டா எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமே என்று சொன்னார் என்றால் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நிஸ்மி வச்சு பார்க்கணும், இவன் குர்ஆனை நாங்கள் படித்து பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுக்குரிய நன்மை எங்களுக்கு தெரிஞ்சால் இந்த மஸ்ஜிதுக்கு நாங்கள் போக மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட சக்கீனை திறங்குது. இது ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் படிச்சிருந்தேன். குர்ஆனை இன்னும் நேரம் ஓதி இருந்தால், தொழுகையை அவசரமாக தொழாமல் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தொழுது இருந்தால், கொடுக்குற ஜக்காத் எனக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருந்தா. அப்போ ஒரு மூமின் உலகத்தில் வாழும்போது ப்ராஃபிட்டை உலகத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறது இல்லை. எனக்கு இந்த ப்ராஃபிட் மறுமையில் எந்த அளவுக்கு தூரம் கிடைக்கும், அல்லது யுமினூன பில் கைப். அவர் உலகத்தில் வாழ்ந்தால் கூட அவரோட உள்ளம் சொல்லும், நான் மறுமையில் வாழ்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று இந்த எண்ணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவருக்கு முத்தக்கி நாம இருக்கும். அந்த எண்ணத்தோடு யாருக்கு குர்ஆனை படிக்கணுமோ அவருக்கு ஹிதாயத் நசீபாகும். அப்போ நான் சொல்லி வச்சு பாருங்க, எங்களோட கவலை எங்களோட எண்ணங்கள் உலகம்னா அல்லது யுமினூன பில் கைப், மறுமையை நோக்கிய வாழ்வா.
இதை நீங்கள் கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் யார் அப்படின்ட்டு. இது முதலாவது குவாலிஃபிகேஷன். நான் போன முறை கொஞ்சம் விரிவாக பார்த்ததால நாங்கள் போகலை, அதுக்கான ஹதீஸ்கள் நியாயமான அளவுக்கு நாங்கள் ஓரளவு பார்த்தோம் போன முறை. அப்போ திரும்ப நான் அதை தொடரல. அடுத்த பண்புக்கு நான் போகிறேன். ஏன்னா இப்போ மறைவான உலகத்தை அவர் ஈமான் கொண்டார். அங்கே மறைவானில் யார் இருக்கிறேன்? முதலாவது என்ன படைச்ச ரப்பு இருக்கிறேன். எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கின்ற மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எங்களை வழிகெடுக்கிறதுக்கெண்டே ஷைத்தான்கள் இருக்கிறது, இப்லீஸ் இருக்கிறது, ஜின்கள் என்ற ஒரு படைப்பினங்கள் இருக்கிறது, ரூஹ் இருக்கிறது. இப்படி இந்த மறைவான உலகம் உண்டு எங்களை சுற்றி இருக்கிறத நம்பினா அவர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? வயுக்கீமுன ஸலாத் வயுத்தூன ஸகாத். அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். அவருக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர் செலவழித்து கொண்டே இருப்பார். இதென்ன ரெண்டு? ஒன்று அல்லாஹ் அக்பர் என்று கூப்பிட்டார், அல்லாஹ் தாலுடைய அந்த அழைப்புக்கு அவர் பதில் சொல்வார். அல்லாஹ் தாலா கேட்கும் போது கொடுப்பார். சுருக்கமாக சொன்னார், அல்லாஹ் கூப்பிடும்போது அதுக்கு பதில் சொல்வார், கேட்கும்போது அவர் என்ன அதுக்கும் பதில் சொல்வார். சொன்னால் செய்வார், கேட்டால் கொடுப்பார். இந்த பண்பு யாருக்கிட்ட இருக்கும்? முத்தகீன்களாக மாறுறதுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு இருக்கிற பண்பு என்ற இடத்துல சொல்லலாம். அப்போ முதல்ல நான் பார்ப்போமே, அல்லதீன யுகீமுன ஸலாத். இங்கே அவங்க சிலர் அவங்க தொழுவாங்க என்று சொல்கிறத தாண்டி தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அப்போ மோமீன் ஒரு முத்தகீனாக மாற விரும்புகின்றவர்கள், நான் தொழணும், தொழுகை எங்களோட ஊரில் நிலைநாட்டப்படணும், எல்லாரும் தொழணும், இளைஞர்கள் தொழணும், மாணவர்கள் தொழணும், குடும்பங்கள் தொழுகை நிலைநாட்டப்படணும், பள்ளி வாசல்களில் தொழுகையாளிகள் நிரம்பணும். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அதைவிட பெரிய ஒன்று இருக்காது. அந்த அக்பருக்கு பிறகு, அல்லாஹ் அக்பர் என்ற வசனத்துக்கு பிறகு இந்த ஊரில் அல்லாஹ் தாலா தான் அக்பர் என்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆதாரம்? சஃப்ல எல்லாம் சுபோது எல்லாம் தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, என்ற வியாபாரத்தை விட தொழுகை சிறந்தது என்ற ஒரு சூழல் உண்டு இந்த ஊரில். எங்களோட சமூகத்துக்குள் உருவாகணும் மன்றத்துக்காக வேண்டி அவர் பாடுபடுவார். அல்லதீன யுகீமுன ஸலாத். அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். சமூகத்தில் தொழுகை அவர்கள் வாழ வைப்பார்கள், தொழுவார்கள். தொழுகைக்கு அவர் என்ன செய்வார்கள்? உயிர் கொடுப்பார். தொழுகை சமூகத்தில் எல்லாம் போய் தரக்கூடாது, தொழுகையாளிகள் சமூகத்தில் எல்லாம் போய் தரக்கூடாது, எல்லாரும் தொழக்கூடியவர்களாக மாறணும் என்ற கவலை அவருக்கு இருக்கும். அவரும் தொழுகையில் பேணுதலாக இருப்பார். வயுகீமுன ஸலாத். இப்போ நீ சும்மா வச்சு பார்க்கணும், அவள் நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா என்ன கூறிய கூலியை தருவான். அப்போ அல்லாஹ் தாலா சொன்ன மாதிரி நாங்கள் வாழணும். அதுக்கு முதல் அடையாளம் தொழுகை. அவர் என்ன செய்வார்? வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பார். மறுமையோட கனெக்டாக தான் இருப்பான். வியாபாரத்தில் வீட்டில் இருக்க போக்குள்ள கைபோடு தான் அவர் கனெக்டாக தான் இருப்பார். இப்போ கைபான உலகத்துலேருந்து ஒரு அழைப்பு வருது. உங்களோட குடும்பமோ, உங்களோட வியாபாரமோ, உங்களோட ஃபங்க்ஷனோ ஏதோ உங்களுக்கு இப்போ பெருசு இல்லை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்றதை வாழ்க்கையில் ப்ரூவ் பண்ணினா நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு 8 முத்தகீன் 8ஆக மாறும். இல்லை அல்லாஹ் அக்பர் என்று பள்ளியில் கூப்பிட்டா அது முஆத்தின் அழைப்பல்ல, முஆத்தினுடைய அழைப்பல்ல, அது அல்லாஹ் தாலுடைய அழைப்பு. அல்லாஹ் தாலுடைய அழைப்பை முஆத்தின் நீங்கள் முன் வைக்கிறார், அவ்வளோதான். அப்போ எங்களுக்கு வரணும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தாலா எங்களை கூப்பிடுறான் என்ற உணர்வோடு அப்படியே ஓடி வந்தால் தக்குவா அவருடைய உள்ளத்தில் அப்படி என்ன செய்யும்? புதுப்பிக்கப்படும். அப்படி இல்லாட்டி போனால் அவர் இன்னும் உலகத்தில் எரிய இருக்கிறார். இன்னும் உலகத்துட்டு அவர் கலையில் ஆரம்பிக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும். வீட்டில் தொழுகை சம்பந்தமாக எந்த கன்சர்னும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு தந்தைக்கு இருக்க முதலாவது கவலை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதை தாண்டி எங்களை வீட்டில் குடும்பங்களில் தொழுகை நிலைநாட்டப்படும். என்னை மிகச்சிறந்த பிள்ளையா அவர் ஒன் டைமுக்கு தொழக்கூடிய பிள்ளையா இருப்பார். அப்போ தொழுகை வீட்டில் எல்லா இடங்களையும் இப்போ தொழுகை சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு கவலை ஒன்றைக்கும் தொழுகையாளிகள் நிறையணும்னு சொல்லி ஒரு பீரியடில் ஒரு யமனுக்கு போன ஒரு தூது குழு இளைஞர்கள் போயிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னாங்க அந்த நேரம் யமனோட பிரச்சனை வரத்துக்கு முன்னுக்கு போனாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால்
சாதாரண நேரங்களில் கூட அங்கே பள்ளி வாயில்கள் முன்சப் பெரிய விசாலமாக கட்டிருப்பாங்களாம். ஆனால் முன்சப்பில் இடம் பிடிக்கிறாருன்னு சொன்னால் பாங்குக்கு ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன்னுக்கு போனால் தான் முன்சப்பில் இடம் கிடைக்கும். அப்படியான ஒரு ஈமானிய சூழலை நாங்கள் பார்த்தேன்னு வந்தாக்கள் சொன்னாங்க. நாங்கள் இளைஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, பாங்கு சொல்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 10-15 முன்னுக்கு போனால் தான் முன்சப்பில் இடம் கிடைக்கும், இல்லாட்டி பின்னு தான் தொலை வேண்டி வரும் என்று சொன்னாங்க. அப்போ அப்படியான பிள்ளைகள் உருவாக்கி வச்சுருந்தாங்க என்று அவர் சொன்னார். அதாவது எங்கள் ஊரில் அது வரணும் இல்லையா, என் குடும்பத்தில் அது வரணும் இல்லையா? ஏன்னா அந்த தொழுகை சூழல் வந்தால் தான் அந்த சூழலுக்குள்ள ஒருத்தர் முத்தக்கி நாங்கள் வாழ முடியும். பாவங்களும் தீமைகளும் கேட்டா எல்லாம் கோலும் புறமும் பொறாமையும் இதுகள் தான் இருக்குது என்று சொன்னால் உண்மையில் அந்த சூழலில் ஒரு முத்தக்கின் உருவாவது கஷ்டம். அப்போ யுக்கை முனசரார் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர் இருப்பார் என்றது. ரெண்டாவது வமிம்மா ரசக்கு நாங்கள் யும்பிக்கும், நாங்கள் அளித்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்போ உலகத்தில் அல்லாஹ் எனக்கு ஏதாவது தந்தால் அது ஏண்டே அல்ல, அது அல்லாஹ் தாலாவுடையது. எனக்கு தந்திருக்கிற அறிவு, எனக்கு தந்திருக்கின்ற ஆற்றல்கள், எனக்கு தந்திருக்கின்ற பேச்சு திறமை, எனக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகள், எனக்கு தந்திருக்கின்ற செல்வங்கள், எனக்கு தந்திருக்கின்ற கௌரவம், எனக்கு கிடைச்சிருக்கிற கண்ணியம், இதெல்லாம் நான் சம்பாதிச்சல்ல, அல்லாஹ் தாலா எனக்கு தந்தது. வமிம்மா ரசக்குனாவும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவருக்கு உணர்வளிக்கும் இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக செலவழிச்சிட்டு போகணும், மிச்சம் வச்சுட்டு போகக்கூடாது. மறுமையில் என்ன செய்யணும், இதெல்லாம் எனக்கு ப்ராஃபிட்டாக வரணுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா தந்ததெல்லாம் இது அல்லாட ஏண்டே அல்ல, அல்லாஹ் கேட்ட நான் கொடுக்கணும் என்ற உணர்வோடு வாழக்கூடியவர்கள் முத்தகீன்களாக மாறிடும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் தாலா குர்ஆனில் காரூனை பற்றி சொல்கிறேன். இந்த சம்பவமாக நான் சொல்லி முடிக்கிறேன். காரூனை பற்றி சொல்கிறேன். அந்த காரூனுடைய சம்பவங்களில் அல்லாஹ் தாலா அவனுக்கு மிகப்பெரிய செல்வந்தத்தை கொடுத்துருந்தாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய சொத்துக்களை பூட்டி வைக்கின்ற கபட் கஜானா இருக்குது, அதை பூட்டத்துக்கான துறப்பிரிக்கும் பலர் தூக்க வேண்டிய அளவுக்கு அவ யோசிச்சு பாருங்க, அவனோட சொத்து எவ்வளோ உண்டு. குர்ஆன் அப்படியே வர்ணிக்குது. இவனுடைய சொத்து செல்வங்கள், இவன் வாழுகின்ற ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து பனு இஸ்ரவேலர்கள், இவன் பனு இஸ்ரவேலை சேர்ந்த அந்த ஃபேமிலியில் வாராக்கள் தான். இதில் வந்த பனு இஸ்ரவேலர்கள் கவலைப்பட்டாங்க, இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதை கேட்கும்போது பக்கத்து இந்த ஈமான சுமந்தவர்கள் சொன்னாங்க, நீங்கள் உண்மையில் காரூன்ற சொத்தைகளே வச்சு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதை பார்த்தா நீங்கள் ஆசைப்படுறீங்க, உண்மையில் ஈமானியை பாரு அதல்ல சொன்னாங்க. காரூனுக்கிட்ட பற்றி சொன்னாங்க அந்த மக்கள் சொல்ல, ஈமான் கொண்ட நல்ல மக்கள் பேச சொன்னாங்க, காரூனே இப்படி நீ நடந்து கொள்ளாங்க, அல்லாஹ் தாலா உனக்கு தந்த செல்வங்கள் அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் தாலா உனக்கு தந்த இந்த செல்வத்தை கொண்டு நீ மர்மையின் வீட்டை தயாரித்துக்கொள். அப்போ அல்லாஹ் தாலா உனக்கு தந்த சொத்து செல்வங்கள்ன்ற டார்கெட் என்னன்னு கேட்டால், இதை உலகத்தில் அனுபவிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, இந்த செல்வத்தை கொண்டு நீ மர்மையின் வீட்டை தயார்படுத்திக்கொள் என்று சொன்னான். அப்போ இதை வச்சு இஸ்லாமிய அறிஞர் சொன்னான்னு கேட்டால், அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற சொத்து செல்வங்கள் ஆற்றல்கள் அனைத்தும் அல்லாஹ் எனக்கு எதெல்லாம் தந்தானோ அந்த தந்த அனைத்தும் உலகத்தில் வாழ்ந்துட்டு வாங்குன்றதுக்காக அல்ல, இது அனைத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது நான் மறுமையில் இந்த சுவர்க்கத்தை கட்டிடணும். அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் தாலா உங்களுக்கு எதையெல்லாம் தந்தானோ அதெல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமைக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. யார் தன்னுடைய இந்த சொத்து செல்வங்கள் ஆற்றல்கள் எல்லாத்தையும் மறுமைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் புத்திசாலியாக. சுமுதாரண சிலமே ஒருவருக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஆசிரியர் தொழிலை கொடுத்திருக்கிறது. அவ யோசிக்கணும், இந்த ஆசிரியர் தொழிலை அல்லாஹ்வுக்காக செய்வதின் ஊடாக எப்படி நான் சுவர்க்கத்தை சம்பாதிக்கிறேன். ஒரு வியாபாரி அல்லாஹ் சம்பாதிக்கிறார். அப்போ அல்லாஹ் தாலா தந்த ஒரு டேலண்ட் தான் அவருக்கு வியாபாரியாக ஆனது. அவருக்கு சம்பாதிக்க தெரியும். அப்போ சம்பாதிக்க தெரிஞ்ச வியாபாரி புத்திசாலித்தனமாக எப்படி தெரியுமா மாறுவார், இந்த ஆற்றலை நான் வச்சு சம்பாதிச்சு எப்படி ஏண்ட மறுமையை சம்பாதிச்சு கொள்ளுது. அபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லா, அல்லாஹ் தந்த ஒருவர் ஒரு நல்ல படித்தவர்
யோசிப்பார், அது இந்த படிப்பறிவை கொண்டு துனியாவை சம்பாதிக்கிறது ரெண்டாவது, முதலாவது இதை கொண்டு ஆகிராவை சம்பாதிக்கிறது எப்படி என்ற கன்சர்ன் யாருக்கு இருக்குதோ அவருக்கு தான் முத்தகீன்களாக மாற முடியும். என்ற புள்ளை இருக்குது, இந்த புள்ளைன்றது ஒரு செல்வம் அல்லாஹ் தந்தது. அப்போ இந்த புள்ளையை நல்லா வளர்த்து அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்ட அடியனாக மாற்றதின் ஊடாக எப்படி என்ன மர்மையை சம்பாதிச்சு கொள்வது. எனக்கு குடும்ப வாழ்க்கை ஒன்று கிடைக்கிறது, அது அல்லாஹ் தாலா தந்த செல்வம். இப்போ யோசிக்கணும், இந்த குடும்பத்தை என் பொறுப்பை அழகாக செஞ்சு, அந்த குடும்பத்தை என் கடமையை செஞ்சு அல்லாஹ்வுக்கு விருப்பமான குடும்பமாக ஆக்கி அந்த குடும்பத்தினூடாக ஏண்ட மறுமையை நான் எப்படி தேடிக்கொள்வது. நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்குது, இந்த பேச்சாற்றலை பயன்படுத்தி நல்லதுகளை சொல்லி எப்படி இந்த ஆற்றலினூடாக என்ன மறுமையை சம்பாதிச்சு கொள்வது. ஒரு இளமை பருவம் உள்ள ஒரு பொடியன் இருக்கிறார், இளைஞன் என்றது ஒரு நல்ல ஒரு அருள் அல்லாஹ் தஆலா தந்தது, திருப்ப எடுத்துடுவான். அப்போ இந்த இளமை பருவத்தில் இருக்கும்போது இந்த யங்ஸ்டர்ஸ் யோசிக்கணும், இந்த இளமை பருவத்தில் எப்படி அல்லாஹ்வுக்காக நான் செலவழித்து மறுமை வீட்டை தயாரித்து கொள்வது. இப்போ ஒன் டைமுக்கு தொழணும், அப்போ டைமை கொடுக்கறது, நேரத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, அல்லாஹ் தந்தது அனைத்தையும் நான் கொடுக்கறதுக்கு தயார். எதுக்காக வேண்டி? மறுமை வீட்டை மறுமையை சம்பாதிச்சு கொள்வதற்கு என்ற கன்சர்ன் யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு தான் முத்தகீன்களாக மாற முடியும். இல்லை அப்படி கொடுக்கல என்று சொல்லி இந்த சம்பாதிக்கிற சொத்து செல்வங்கள் எல்லாம் வச்சு உலக ஊட்ட கட்டுறதான் அவரோட அல்டிமேட் டார்கெட். அது அடுத்தவர்களுக்கு காட்டணும், நான் கட்டின ஊட்ட பாருங்க, நான் வாங்கின வாகனத்தை பாருங்க என்று காட்டுறதா இருந்தால் அவர் உலகத்தில் ஒரு வாழ்க்கையை வந்துட்டு போயிடும். ஆனால் அவருக்கு மறுமையில் எதுவும் இருக்காது. மறுமையில் இருக்கிற ஒரு கன்சர்னில் யார் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு தான் முத்தகீன்களாக மாற முடியும் என்று இந்த வசனங்கள் அழகாக சொல்லுது. அப்போ அல்லாஹ் கடைசி ஒரு வசனம் அல்லாஹ் சூரா முஸம்மில சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்று எதை கொடுக்குறீங்களோ அல்லாஹ் தான் தந்தது, எங்கிட்ட எல்லாம் ஒன்றும் அல்லாஹ் தந்ததை நீங்கள் அல்லாஹ்வுக்காக ரிட்டர்ன் பண்ணினா தஜிதூஹ இந்தல்லாஹ், மறுமையில் நீங்கள் போய்த்து பாருங்கள், நீங்கள் கொடுத்தது அப்படியே அல்லாஹ் கிட்ட இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? டபுளாக ட்ரிபிளாக அது ஆஃபன் கத்தீரா அல்லாஹ் தனக்கிட்ட வச்சுக்கொள்வோம். நாங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தா அல்லாஹ் தாலா அந்த 1000 ரூபாயும் தனக்கு என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுக்குற அது அல்லாஹ்வுக்கு கொடுத்த மாதிரி, ஒரு விதவைக்கு கொடுக்குறீங்க அது அல்லாஹ்வுக்கு கொடுத்த மாதிரி. அல்லாஹ் சொல்ல அப்படி நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு இஸ்லாமிய பணிக்கு என்று நீங்கள் செலவழிக்க கொடுக்குறதெல்லாம் தஜிதூ இந்த அல்லாஹ் கிட்ட நீங்கள் அதை காணுவீங்க. எப்படி காணுவீங்க தெரியுமா? வைத்து பார்த்தா நீங்கள் கொடுத்ததல்ல, அந்த ஆஃபன் கதீரம் அது அல்லாஹ்வுல வச்சு என்ன செய்ய வளர்க்குறான். அல்லாஹ் வளர்த்த எப்படி இருக்கும்? அது நான் கொடுத்த சதக்கால தான தர்மங்களை எனக்கு நேரங்களை காலங்களை கொடுத்து போது அது அல்லாஹ்வுல அவனுக்கிட்ட வச்சுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பான். வளர்த்து பெய்து பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், நான் கொடுத்த இந்த சதக்கா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. அல்லாஹ் வளர்க்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருன்னு பார்ப்போம். நாங்கள் வச்சுக்கொண்டு அது வளராது, அது அழியும். என்னை உலகத்தில் எங்களுக்கு கிடைச்ச எதுவுமே மூத்தாகும் போது வச்சுட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போகணுமென்ற கன்சர்னில் யார் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு தான் முத்தகீன்களாக மாற முடியும். அப்போ இந்த குர்ஆன் என்ன செய்யுது? மறுமை வீட்டை நீங்கள் தயாரித்து கொள்றதுக்கு, மறுமையில் ஒரு சுவர்க்கத்தை நீங்கள் சம்பாதிச்சு கொள்றதுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த கன்சர்ன் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? முத்தகீன்களாக மாறுறது கஷ்டம். இந்த பண்பு யாருக்கிட்ட இருக்கிறதோ அவர்களுக்கு நேர்வழி பெற முடியும், அவர்களுக்கு வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் மேலுமுள்ள அந்த பண்புகள் 3 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் பார்த்து இந்த முதல் பகுதி இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைர். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities,
In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents. Mini sports complex. Hostel facilities for higher education students. Permanent income for masjid maintenance as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Jummah Masjid. You can donate directly to the Masjid office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Jummah Masjid. For further details, Chairman Al Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.